ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல பெஸ்ட் 1.5 டன் இன்வெர்டர் ஏசி பத்தி பார்க்கலாம். கேரியர் 1.5 டன் 3 ஸ்டார் 16 நான் கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் ஏசி. பிரைஸ் 35,490 rupees. வாரண்டி பத்தி பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி. இந்த ஏசியில் PM 2.5 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் ரூம் ஏரில் இருக்க டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டி ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். இண்டோர் யூனிட்ல ஹைட்ரோ ப்ளூ கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. 100% காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் லோ பவர் கன்சியூம் பண்ணும், காப்பர் லைஃப் ஸ்பேன் அதிகம். ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்காக 100% காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 135 வோல்ட் டு 280 வோல்ட் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன். இந்த ஏர் கண்டிஷனால ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்கிறதுனால இந்த ஏசி ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ண முடியும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால ஏசிக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஆட்டோ ரீஸ்டார்ட் எப்படி இருக்கானா, ஏசி யூஸ் பண்ணியிருக்கும் போது பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அகைன் பவர் வரும்போது ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இந்த ஏர் கண்டிஷனர் வைஃபை எனபிள்டுனால ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். R32 ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் பற்றி பார்க்கும்போது 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 854 யூனிட்ஸ் பெர் டேக்கு கன்சியூம் பண்ணும். 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி கூலிங் கெப்பாசிட்டி 4800 watts. இந்த ஏர் கண்டிஷனரில் 16 கன்வெர்ட்டபிள் இருக்கிறதுனால இந்த ஏசி 6 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம். கேரியரில் 1.5 டன் ஏசி வாங்கினீங்கன்னா நீங்கள் 1.5 டன் ஏசியை 0.8 டன்னாகவும் யூஸ் பண்ண முடியும், 1.7 டன்னாகவும் யூஸ் பண்ண முடியும். 16 கன்வெர்ட்டபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஏசி ரிமோட்டில் FC1, FC2, FC3, FC4, FC5, இன்ஸ்டாகூல் FC6 இருக்கும். FC1 0.8 டன், FC2 1 டன், FC3 1.25 டன், FC4 1.5 டன், FC5 1.6 டன், FC6 1.7 டன். 16 கன்வெர்ட்டபிள் யூஸ் பண்ணுறதுனால அப் டு 50% எனர்ஜி சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கும்போது இந்த ஏசி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுக்கப்புறமா அத்தரைஸ் சர்வீஸ் இன்ஜினியர் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1770 rupees. இந்த அமௌண்ட் நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட பே பண்ணணும். ஏசி பாக்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆனால் இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட், யூசர் மேனுவல், ரிமோட், இன்டர் கனெக்டிங் காப்பர் பைப் 3 மீட்டர், வாரண்டி கார்டு. ஓவரால் இந்த ஏர் கண்டிஷனரில் இன்ஸ்டாகூல் ஆப்ஷன், PM 2.5 ஃபில்டர், 16 நான் கன்வெர்ட்டபிள், 100% காப்பர் கண்டன்சர், பிசிபிக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. எல்ஜியில் இருக்க 1.5 டன் ஏசி பற்றி பார்க்கலாம். LG 1.5 டன் 5 ஸ்டார் 16 நான் கன்வெர்ட்டபிள் டூயல் இன்வெர்டர் ஏசி. பிரைஸ் 43,990 rupees. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது ஏசியில் விராட் மோட் இருக்கு. விராட் மோட் ஆன் பண்ணும்போது ஏர் கண்டிஷனர் 116% கூலிங் கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும். டயட் மோட் ப்ளஸில் லெஸ் எனர்ஜி கன்சப்ஷனில் ஒர்க் ஆகும். இந்த ஏசியில் 4 வே ஸ்விங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்க ஸ்விங்ஸ் அப்போர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன், ஹோரிசான்டல் டைரக்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால ரூம் ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் கூலிங் கிடைக்கும். 100% காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ST ஃபில்டர், ADC சென்சார், R32 ரெஃப்ரிஜரேட்டர், ஆட்டோ ரீஸ்டார்ட், ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ப்ளஸ் இருக்கு. ஏசி பாக்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட், ரிமோட், பேட்டரி, 3 மீட்டர் காப்பர் லைன், கம்யூனிகேஷன் ஒயர், ஸ்மால் அக்சசரிஸ். இந்த ஏர் கண்டிஷனில் 16 கன்வெர்ட்டபிள் இருக்கிறதுனால இந்த ஏசி 6 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம். 16 கன்வெர்ட்டபிள் எவ்வளோ கெப்பாசிட்டிஸ் இருக்குன்னா 100% கெப்பாசிட்டி, 80% கெப்பாசிட்டி, 60% கெப்பாசிட்டி, 40% கெப்பாசிட்டி, 116% கெப்பாசிட்டி. 16 கன்வெர்ட்டபிள் AI கன்வெர்ட்டபிள் இருக்கு. ஓவரால் இந்த ஏர் கண்டிஷனரில் விராட் மோட் ஆப்ஷன், டயட் மோட் ப்ளஸ், 16 கன்வெர்ட்டபிள், 100% காப்பர் கண்டன்சர், ST ஃபில்டர், ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ப்ளஸ் இருக்கு. சாம்சங் இருக்க 1.5 டன் ஏசி பற்றி பார்க்கலாம். சாம்சங் 1.5 டன் 3 ஸ்டார் 5 நான் கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் ஏசி, வைஃபை எனபிள்டு. பிரைஸ் 32,490 rupees. வாரண்டி பற்றி பார்க்கும்போது 5 இயர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி, டிஜிட்டல் இன்வெர்டர் கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி. இந்த ஏசியில் 4 வே ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்க ஸ்விங்ஸ் அப்போர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன், ஹோரிசான்டல் டைரக்ஷனில் ஒர்க் ஆகும். 100% காப்பர் கண்டன்சர். இந்த ஏர் கண்டிஷனரில் 5 நான் கன்வெர்ட்டபிள் இருக்கிறதுனால இந்த ஏசி 5 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ண முடியும். 5 நான் கன்வெர்ட்டபிள் என்ன மோட்ஸ்லாம் இருக்கலாம்? ஹோம் மோட், ஈகோ மோட், ப்ளசன்ட் மோட், நார்மல் மோட், பார்ட்டி மோட். 5 நான் கன்வெர்ட்டபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்னா 1% இருக்கானா 1% இருக்கும்போது ஹோம் மோட் சூஸ் பண்ணுங்க. ஹோம் மோட் சூஸ் பண்ணும்போது 40% பவர் கன்சம்ஷனில் ஏசி ஒர்க் ஆகும். ஏசி ரூமில் 2 people இருக்கும்போது ஈகோ மோட் சூஸ் பண்ணுங்க. ஈகோ மோட்ல 60% பவர் கன்சம்ஷனில் ஒர்க் ஆகும். 3 people இருக்கும்போது ப்ளசன்ட் மோட் சூஸ் பண்ணுங்க. ப்ளசன்ட் மோட்ல 80% பவர் கன்சம்ஷனில் ஒர்க் ஆகும். 4 people நார்மல் மோட். நார்மல் மோட்ல 100% பவர் கன்சம்ஷனில் ஒர்க் ஆகும். பார்ட்டி மோட் 120% பவர் கன்சம்ஷன். பார்ட்டி மோட் எப்போ யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் பார்ட்டி வச்சிருக்கீங்கன்னா கெஸ்ட் வருவாங்க. வீட்டில் எக்ஸ்ட்ரா பர்சன் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து அப்புறம் அப்போ நீங்கள் பார்ட்டி மோட் சூஸ் பண்ணும்போது ஏர் கண்டிஷனர் 120% பவர் கன்சம்ஷனில் ஒர்க் ஆகும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1,415 rupees.
இந்த அமௌண்ட் நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட பே பண்ணணும். ப்ளூ ஸ்டாரில் இருக்க 1.5 and 5 ஸ்டார் ஏசி பற்றி பார்க்கலாம். ப்ளூ ஸ்டார் 1.5 and 5 ஸ்டார் 5 நான் கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் ஏசி, ப்ரைஸ் 39,990 rupees. வாரண்டி பற்றி பார்க்கும்போது 16th February 2026 இருந்து 31st March 2026 வரையும் ப்ளூ ஸ்டார் ஏசி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 60 months வாரண்டி ஆஃபர் கிடைக்கும். இந்த ஏர் கண்டிஷனரில் டர்போ கூலர் இருக்கு. 4-way swings கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்க ஸ்விங்ஸ் அப்போ டைரக்ஷன், டவுனோ டைரக்ஷன், ஹோரிசாண்டல் டைரக்ஷனில் ஒர்க் ஆகும். 100% காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டஸ்ட் ஃபில்டர் இருக்கு. இந்த ஃபில்டர் ரூம் ஏர்ல இருக்க டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டி ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டெபிலைசர் பி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் 5 நான் கன்வெர்ட்டபிள் இருக்கிறதுனால இந்த ஏசி 5 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம். 5 நான் கன்வெர்ட்டபிள் எவ்வளோ கெப்பாசிட்டிலாம் இருக்கலாம்? 100% கெப்பாசிட்டி, 80% கெப்பாசிட்டி, 60% கெப்பாசிட்டி, 40% கெப்பாசிட்டி, 110% கெப்பாசிட்டி. 5 நான் பட்டன் 1 கிளிக்ல 100% கெப்பாசிட்டி, 2 கிளிக் 80% கெப்பாசிட்டி, 3 கிளிக் 60% கெப்பாசிட்டி, 4 கிளிக் 40% கெப்பாசிட்டி, 5 கிளிக் 110% கெப்பாசிட்டி. 5 நான் கன்வெர்ட்டபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசி ரூமில் 5 people இருக்கும்போது 100% கெப்பாசிட்டி சூஸ் பண்ணுங்க. 4 people 80% கெப்பாசிட்டி, 3 people 60% கெப்பாசிட்டி, 2 people 40% கெப்பாசிட்டி, 6 people 110% கெப்பாசிட்டி. R32 ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1178 rupees. இந்த ஏர் கண்டிஷனரில் டர்போ கூல், டஸ்ட் ஃபில்டர், 100% காப்பர் கண்டன்சர், 5 நான் கன்வெர்ட்டபிள் இருக்கு. Panasonic இருக்க ஏசி பற்றி பார்க்கலாம். Panasonic 1.5 and 3 star 70 நான் கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் ஏசி, வைஃபை எனபிள்டு. வாரண்டி பற்றி பார்க்கும்போது பிசிபிக்கு 5 years வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 years வாரண்டி. இந்த ஏர் கண்டிஷனரில் 70 நான் கன்வெர்ட்டபிள் இருக்கிறதுனால இந்த ஏசி 7 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியும். 70 நான் கன்வெர்ட்டபிள் 45%, 55%, 65%, 80%, 90% ஃபுல் கெப்பாசிட்டி, ஹை கெப்பாசிட்டி இருக்கு. 111 இருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்க மீடியம் சைஸ் ரூமுக்கு 1.5 ton ஏசி கூலிங் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நீங்கள் பை பண்ணுங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கார்டு யூஸ் பண்ணுங்க. பேங்க் ஆஃபர்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.